கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு நாங்கள் 6 மாதங்களை கடந்து இந்த புதிய மாதம் 7வது மாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்ப இந்த வருடத்தில் நாங்கள் அருவாசி வருடத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே சில தடைகள், சில பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் அதையெல்லாம் உடைத்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்ப இந்த 7ஆம் மாதத்துக்கான வாக்குத்தத்தமாவது யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப இந்த 6 மாத காலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே தடை பண்ணப்பட்டிருந்த காரியங்கள், நடக்காமல் இருந்த காரியங்கள், நீங்கள் அனுபவித்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கி இந்த 7ஆம் மாதத்திலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், நீ பயப்படாத. நீ எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறாயோ, நீ அந்த காரியத்தை குறித்து பயப்படாமல் சந்தோஷப்படு. நான் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். இந்த 6 மாத காலமாக நீ காணாத அற்புதத்தை நான் இந்த 7ஆம் மாதத்திலே உன்னுடைய கண்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். சந்தோஷமாக இரு, சமாதானமாக இரு, ஒற்றுமையா இரு என்று சொல்கிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்னென்ன போராட்டங்கள், என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்தீர்களோ, எதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கு இழந்து நிற்கிறீர்களோ, இந்த 7ஆம் மாதத்திலே ஆண்டவர் அதை அனைத்தையுமே செய்ய போகிறார். ஏனென்று சொன்னால் அவர் பெரியவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், அதே போல சர்வ வல்லவராக இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே செய்யக்கூடும். மனிதனால கூடாத காரியங்கள் அனைத்தும் கர்த்தரால் செய்யக்கூடும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க போகிறது. இந்த 7ஆம் மாதத்திலே நீங்கள் காணாத எல்லா காரியங்களையும் இந்த 7ஆம் மாதத்திலே காணப்போகிறீர்கள். ஆண்டவர் செய்து முடிக்க போகிறார். அவருடைய வார்த்தை வல்லமையாய் இருக்கிறது, பயங்கரமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறது. இந்த 7ஆம் மாதத்துக்கான வாக்குத்தத்தமானது இதுதான். இந்த வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே தடை பண்ணப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் நடக்க போகிறது. நீங்கள் காணாத அற்புதங்களை காணப்போகிறீர்கள். இந்த மாதத்திலே நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷத்திலே நிலைத்திருங்கள், கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். சந்தோஷம் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிறதும் கர்த்தர் அற்புதம் செய்ய ஆயத்தமாகிவிட்டார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.